பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இந்த புனித ரமலானை பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கலாம். ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கிறேன். இருப்பினும் மறுபடியும் ஞாபகம் ஊட்டும் வகையில் இந்த இந்த பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் பற்றி கூறிய பொன்மொழிகளை உங்களிடம் பகிர்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரமலான் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், ஷவ்வால் பிறை பார்த்து நோன்பை நிறுத்துங்கள், வானம் மேகத்தால் மறைக்கப்படுமானால் எண்ணிக்கை 30ஆக முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் புகாரி முஸ்லிம்களில் பதிவிட்டிருக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானங்களில் ரஹ்மத்தின் கதவுகளும் சொர்க்கத்தின் கதவுகளும் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகின்றன என்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். எவ்வளவு புண்ணியமான மாதங்கள் என்று நன்றாக இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஷைத்தான்கள் நம்மளை வழிகெடுக்க மாட்டான். அவர்களுக்கு விலங்கிடப்படுவதால் அவர்கள் நம்மை விட்டு தூரமாகி விடுவார்கள் என்பதாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் புகாரி முஸ்லிம் நூல்களே பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். மேலும் சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உள்ளன. அதில் ஒன்று ரய்யான் எனப்படும் வாசலாகும். அதில் நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் என்றும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ, இன்னும் அதன் இரவுகளில் நின்று வணங்குகிறாரோ, இன்னும் லைலத்துல் கத்ர் இரவிலும் நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முன் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாகவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆதமுடைய மக்களில் ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் 10லிருந்து 700 நன்மைகள் வரை கொடுக்கப்படுகிறது, நோன்பை தவிர. அல்லாஹ் கூறுகிறான், நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஏனென்றால் எனக்காகவும் என் திருப்திக்காகவும் பசித்திருக்கிறான், தன் இச்சைகளை அடக்கி இருந்தான். மேலும் நோன்பாளிக்கு 2 வகை சந்தோஷம் உள்ளது, நோன்பு திறக்கும் போதும் தன் இறைவனை சந்திக்கும் போதும் என்பதாக புகாரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தகைய நல்ல சந்தோஷங்களை நாம் பெற, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்காக வைக்கப்படும் நோன்பு. எனவே ஈமானுடன் எவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தில் நாம் நோன்பை வைத்து அதனுடைய பலன்களை நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே மிகவும் நல்ல அமல்கள் எவை எவை என்று நீங்கள் இங்கே பட்டியலிடப்படாத இன்னும் நிறைய அமல்கள் உள்ளன. அவைகள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? நிறைவேற்ற சிறிதும் தயங்காதீர்கள். மனதில் உள்ள கபடங்களை அறவே நீக்கிவிடுங்கள். மேலும் வெறுமனே பசித்து சாப்பிடாமல் நோன்பு வைக்கிறோம் என்ற எண்ணத்தில் வைத்துக்கொண்டு தொழாமல் குர்ஆன் ஓதாமல் இந்த ரமலான் மாதத்தை கழித்து விடாதீர்கள். அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. நோன்பு வைக்க வேண்டும், உண்மையாக வைக்க வேண்டும், அதில் ஈமானுடன் நிலைத்திருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனை நாம் தினம் ஓதும் பாக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் தனது மறையிலே கூறியிருக்கிறான். எனவே எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குர்ஆனையும் அஞ்ச வேண்டும். அந்த அச்சத்துடனே அதை எடுத்து நீங்கள் ஓத வேண்டும். அதனுடைய பொருளிலிருந்து ஓதுங்கள், இன்னும் உங்களுக்கு மிகவும் பலன் அளிக்கும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.